வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு ராகி மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். 3 விதமான ஹெல்தியான ராகி மில்க் ஷேக். பாதாம் எடுத்துக்குங்க, ஊற வச்சுக்குங்க, தோல் உரிச்சு எடுத்துக்குங்க. செம்ம டேஸ்டியான ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் குழந்தைகளிருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ராகி மாவு எடுத்துக்குங்க, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மாவு வந்து மண் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மண் அடியில் தங்கிரும். அப்படியே கலக்கி லைட்டாக கலக்கி ஊற்றுங்க. அடியில் உள்ளதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 தடவையாவது ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, அடியில் லேசாக இருக்குது. இது வந்து மண் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கலக்கி வச்ச மாவு சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. அடியில் படிஞ்சிருக்கும். கேஸ் ஆன் பண்ணுங்க. ராகி மாவு வந்து காய்ச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சுங்க. கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் காய்ச்சணும் அவசியம் இல்லை. கேப் விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லட்டா அடி பிடிச்சிரும், அடியில் தங்கிரும். பாருங்கள், திக்காயிருச்சு. பால் சேர்த்துக்குங்க. பசும்பால் தான் சேர்க்குறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சர்க்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்குங்க. தோல் உரிச்சு வச்ச பாதாம் சேர்த்துக்குங்க. ராகி மாவு சேர்த்துக்குங்க. காய்ச்சி வச்ச மாவு அப்படியே அரைச்சிடுங்க. ஈஸியான ராகி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சரிக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ராகி மில்க் ஷேக் எப்படி சொல்கிறேன். செவ்வாழை எடுத்திருக்கேன். செவ்வாழை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக எடுங்க. நல்லா மாவாக இருக்கும். தோல் உரிச்சிட்டு அப்படியே சின்ன சின்னதாக பொடியை நறுக்கிக்குங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்குங்க. பாதாம் சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. காய்ச்சி வச்ச ராகி கஞ்சி சேர்த்துக்குங்க. வாழைப்பழம் சேர்த்துக்குங்க. ஈஸியான ராகி பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி கஞ்சியும் ரெடி பண்ணிடுங்க. ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் தோல் சீவி எடுத்துக்கோங்க.
தோல் சீவிக்குங்க. நல்லா மாவு ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. எந்த ஆப்பிள் எடுத்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். விதைய நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே ஃபஸ்ட் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மிக்ஸி ஜார் எடுங்க. பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க, முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க, ராகி மாவு சேர்த்துக்குங்க, வாழைப்பழம் சேர்த்துக்குங்க, நறுக்கி வச்ச ஆப்பிள் சேர்த்துக்குங்க. மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கங்க. சூப்பரான ஆப்பிள், பனானா, ராகி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் மாற்றில ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீண்டும் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.